ரெண்டாவது மாதம் 26. ரெண்டாவது மாதம். நீங்கள் அண்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் இப்போ லைக் நிறைய பேர் வராங்களா? நிறைய பேர் லைக் ஒரு நாளைக்கு கூட்டு மதிப்பாக எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு லைக் காலையில் மத்தியானம் ஒரு 2 வேலை கொஞ்சம் 2 ஷிஃப்ட் இருக்குது. எவ்வளோ? 2 ஷிஃப்ட் இருக்குது. தனித்தனியாக வருவோம். காலையில் 4 பேர், காலையில் 6 பேர். இல்லை ஒர்க்கர்ஸ் இல்லை, சாப்பிட்றவங்க. சாப்பிட்றது ஒரு 1500, 1800 அப்படி. ஒரு நாளைக்கா? 1000 இட்லி போவோம். 1000 இட்லி போகுமா? 1500 போவோம். ஓ, ஒரு இட்லி ₹1 இல்லை மேடம். ஆமாம். பொங்கல் ஃபர்ஸ்ட்ல 1500 போச்சு. பொங்கல் போட்டதுலேருந்து 1100, 1050. குத்து மதிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 500 பேர் 700 பேராவது வருவாங்க. அதுக்கு மேலே. ஓ, 1800 வருவாங்க. 1800 பேர் வருவாங்க. இங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்கீங்க ஒர்க்கர்ஸ்? 12 பேர் மேடம். காலைல 6 பேர். காலையில் 6 பேர் 4 மணிக்கு வருவோம். ஓ, 12 மணிக்கு போவோம். அப்புறம் 10 மணிக்கு 9 மணிக்கு வருவாங்க மத்தியானம் ஷிஃப்ட்டு. சாயந்தரம் 4 மணிக்கு போவோம். 4 மணிக்கு காலையில் என்னென்ன சாப்பாடுலாம் போடுவீங்க? இட்லி, பொங்கல், சாம்பார். டெய்லி வந்து எல்லா காய்கறியும் போடுவீங்களா? எல்லா காய்கறியும் இப்போ எப்படி ஸ்டார்டிங்கில் அதே ஒரே ஓ, மத்தியானத்துக்கு? அதே தான். மத்தியானத்துக்கு லெமன் ரைஸ் வைக்கிறோம். பாதி காலையில் எடுத்துப்போம். இப்போ காலையில் பாதி வந்து லெமன் ரைஸு, கருவேப்பிலை சாதம். 1 to 1 நாளைக்கு கருவேப்பிலை சாதம். இன்றைக்கி கருவேப்பிலை, நாளைக்கு அப்புறம் சாம்பார். இது உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் வந்து நல்லா இருக்கா? இங்கே கிச்சன் எல்லாம், ஸ்டோர் எல்லாமே சின்னதாக இருக்குது. நல்லா சின்னதாக தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? ஒரு நாளைக்கு 300. ஒரு நாளைக்கு 300. லைக் காலம்புற ஒருத்தருக்கு 300. கிச்சன் வந்து லைக் உங்களுக்கு கிரைண்டர் அதெல்லாம் வந்து இப்போது ஏதாவது பாழ்ந்து போயிடுச்சுன்னா திருப்பி ரீப்ளேஸ் உடனே ஃபோன் உடனே வருவாங்க. பண்ணலாம். ஷோரூம் எங்கே? ஸ்டோர் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கேட்ட உடனே கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கே தங்குறீங்க? பக்கத்தேவா இல்லை தூரத்தில்? தாமோதபுரமா? அடையார் தாமோதபுரம். சரி, நீங்கள் காலையில் இந்த வேலை பண்ணிட்டு அப்புறம் வேலை இல்லைம்மா, எதுவுமே இதே கரெக்டாக இருக்கும் இல்லையா? இப்போ நாங்கள் 3 மணிக்கு எழுந்திரிக்குவோம். நாங்கள் 2 மணிக்கு பசங்க போயிட்டு முடி கழிட்டு குளிச்சுட்டு கரெக்டாக 4 மணிக்கு வந்துடுவோம். 4 மணிக்கு வந்தோம்னாக்கா 12 மணி வரைக்கும் இருக்கும். நாங்கள் அந்த டயர்ட் இருக்கும் உடனே. அதனால எங்களால் எங்கேயும் போக முடியாது. போன உடனே தான் சாப்பிடுவோம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் படுத்து எழுந்து வீட்டு வேலையை பார்ப்போம். ஓ, சரி, தேங்க்யூ.